உக்ரைன் யுத்தத்துல யாரெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போனா அப்படின்னு கேட்டா உக்ரைன் தான். இதுல என்ன கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உக்ரைனை விட்டுட்டு பார்த்தா ஒட்டுமொத்த உலகமும் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. அண்ணன் அமெரிக்கா விதிவிலக்கு. அவன் ஒண்ணும் இதுல சிரமப்பட்ட மாதிரி தெரியல. பைடன் ஆரம்பிச்சு வச்சாரு, ட்ரம்ப் முடிக்க முடியாம கஷ்டப்படுறாருங்கிறத தாண்டி இதே யுத்த காலத்துல எல்லாரும் அவன் அவன் வேலையை விட்டாங்க. காரணம் ஐரோப்பாக்கு என்ன வேலை? ஊரு பூரா சண்டியர்த்தனம் பண்றதுதான் வேலை. உண்மையான சண்டியம் கிடையாது. அமெரிக்கா பின்னாடி நின்னுட்டு, நானும் பெரிய ஆளு, ஐரோப்பிய யூனியன் ட்ரேடு வேணுமா அப்படின்னு. ஆனா எந்த நாட்டுல நடந்த எந்த சச்சரவுக்கும் வாயை திறக்க முடியல. காரணம் இங்கே தான் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கே. இந்த மாதிரி எல்லாரும் பொழப்புமே கெட்டுச்சு. அமெரிக்காவை பொறுத்தவரையும் அவன் இதே காலகட்டத்துல தான் சிரியால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தான். வெனிசுலால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தான். ஈரான்ல பெரிய குழப்பங்கள், ஒரு தாட்டி பெரும் தாக்குதல். இப்படி அண்ணன் அமெரிக்கா ரொம்ப பிஸியா இருந்தான். ட்ரம்ப்ப கேட்கவே தேவையில்ல. ட்ரம்ப்ப பொறுத்தவரை 8 யுத்தத்தை நிறுத்தின ஐயாசாமி நான் தான் அப்படின்னு சொன்னாரு. உள்ளூர்ல முட்டை விலையெல்லாம் குறைச்சாரு. இந்த மாதிரி அவர்களுக்கு பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் வந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா விலை போன ஜெலன்ஸ்கி தான். எல்லாருக்கிட்டையும் வம்பு தும்பா மாறுறதுக்கு காரணம் ஜெலன்ஸ்கி பண்ண வேலை தான். ஜெலன்ஸ்கி விலை போனதுதான். அப்பேற்பட்ட ஜெலன்ஸ்கிக்கு நல்ல ஒரு ஆப்பு. என்ன அப்படின்னா அடுத்த யுத்தம் ஜெலன்ஸ்கிக்கு ஆப்பு. இந்த கிரீன்லாந்து விவகாரம் எப்ப ஆரம்பிச்சுச்சோ அது இன்னும் யுத்தமா ட்ரிகர் ஆகல. ஆனா கிரீன்லாந்து விவகாரம் ஆரம்பிச்ச உடனே ஜெலன்ஸ்கிக்கு தான் ஆப்பு. கிரீன்லாந்துக்கு கூட அடுத்த ஆப்பு வருமா வராதாங்கலாம் இனிமே தான் தெரியும். அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. காரணம் என்ன? ஐரோப்பா மொத்தமும் கிரீன்லாண்டை காப்பாத்த கிளம்பி போயிட்டாங்க. உக்ரைன் நாசமா போகும், மேற்கொண்டு நாசமா போகணும்னு தான் இவ்வளவு நாள் அந்த தீயில எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. கிரீன்லாந்து விவகாரம் அப்படி கிடையாது. அதை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னா உள்ளூர்ல ஒரு பயம் மதிக்க மாட்டான் அவனுங்கள. அதே மாதிரி அமெரிக்கா கிரீன்லாண்டை எடுத்துக்கிச்சு அப்படின்னா சும்மா இருக்காது. அதான் தெரியுமே. இப்ப பிரிட்டனோட தீவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கே. அதே மாதிரி உலகத்துல உள்ள அம்புட்டு தீவு எனக்கு தான் சொந்தம்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சிம்பிளா ஒரு ஸ்டேஜ்ல அங்கதான் போய் நிக்க போறாங்க. அமெரிக்காவோட அழிவு எப்ப அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது சத்தியமா. ஆனா இப்ப அமெரிக்கா போற ரூட் எல்லாம் பார்த்தா எப்படி ட்ரம்ப்புக்கு அப்பனுக்கு அப்பன் அப்படிங்கிற மாதிரி 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு யாராச்சும் ஒருத்தர் ஆள வருவார்கள். கடலை கண்ட்ரோல் பண்ணக்கு தான் நம்ம இம்புட்டு வேலையும் பார்க்குறோம். கடல்ல உள்ள தீவுகள் பூரா நமக்கு சொந்தம்னு அறிவிச்சுட்டு போயிருவோம்னு அதை நோக்கி கிளம்ப போறாங்க ஒரு காலகட்டத்துல. அன்னைக்கு தான் அமெரிக்கா அழியும் அப்படிங்கிறது முதல் கணிப்பு. யாரோடது? தேசபக்தியோடது. நடக்கும்போது தெரியாது. ஏன்னா இப்ப நான் 200 300 வருஷம்னு சொல்லிட்டேன்ல. யாரும் இருக்க போறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கீழே வந்து என்னை திட்டக்கூடாது. வருஷம் பிறக்கும்போது கேலண்டர் வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த வருஷத்துக்கு என்ன சொன்னார், இவர் இந்த வருஷத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தியரிகள் ஓடும். அந்த மாதிரி நம்ம தியரியும் ஓடட்டுமே, இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? அதுக்கான ப்ராப்பரான ஏற்பாடுகளை லீவ் போடாம பண்ண சொல்லியிருக்கேன். பண்றதுக்கும் ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கோம். சரி இருக்கட்டும். இப்படி அம்போன்னு ஜெலன்ஸ்கியை விட்டுட்டு போனா ரஷ்யா என்ன செய்யும்? ரஷ்யா வச்சு செய்யுது. ரஷ்யா இப்பதான் தன்னோட மூர்க்கத்தனமான தாக்குதல்களை மட்டும் செய்யாம அடிஷ்னலா அண்ணன் அமெரிக்கா மாதிரி வேலைகள்ல இறங்கிருச்சு. முத ரஷ்யா எங்க தடுமாறுச்சு அப்படின்னா பெரிய அளவு தளபதிகள் உள்ள இடத்த உக்ரைனை ஸ்மெல் பண்ண விட்டதுதான். அது உக்ரைன் அமெரிக்கா உதவியோட பண்ணுச்சு, ஐரோப்பா உதவியோட பண்ணுச்சு. உக்ரைன்ல வீணா போன உளவுத்துறை தலைவர் பண்ணாரு. எவனோ பண்ணி தொலையட்டும். ஆனா அது ஒரு பெரும் சிக்கல். முத இந்த யுத்தத்தை ஃபாலோ பண்ண நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். தளபதிகளே இல்லாத ரஷ்ய ராணுவமா மாறிடும் அப்படிலாம் பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. உண்மையும் கூட. ஏகப்பட்ட தளபதிகள் டிக்கெட்டை கிழிச்சு கையில தந்துட்டாங்க. தினமும் ஒரு தளபதி, 2 தளபதி, 3 தளபதி அப்படின்னு மிகப்பெரிய அளவுல டிக்கெட்டை கிழிச்சு கையில தந்தாங்க. அப்புறம் தான் ரஷ்யா சுதாரிக்க ஆரம்பிச்சுச்சு. உளவு தகவலை போறத அந்த பாதைகளை கட் பண்ணுச்சு. பெரிய அளவு தளபதிகளை சேஃப் ஜோனுக்கு கொண்டு போனார்கள். அடுத்து ரஷ்யால உள்ள ஒரு பெரும் பிரச்சனை. ரஷ்யால உட்கார்ந்து திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தை ஒரு தளபதிக்கு குடுக்கணும். நிறைய முக்கியமான ஆட்கள் ராணுவ ரீதியான பெரும் முப்படை தளபதிகளோட உட்கார்ந்து போட்டு அந்த ஒரு தளபதிக்கு அசைன் பண்ணுவார்கள். அவரு யுத்தத்தை வழி நடத்துவார். எங்க இருந்து? ரஷ்யாலேயே இருந்து நடத்தலாம். மற்ற நாடுகள்லாம் அப்படிதான். அமெரிக்கா தளபதி அமெரிக்காலேயே, சென்காம் தளபதி சென்காம்லயே உட்கார்ந்து நடத்துவார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ரஷ்யாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது. யாருக்கு இந்த யுத்த களத்தை அசைன் பண்றார்களோ அந்த தளபதி திட்டத்தோட யுத்த களத்துக்கு போகணும். யுத்த களத்துக்கு போய் தான் அவரு உத்தரவுகளை கொடுத்து அந்த யுத்தத்தை நடத்த முடியும். இது ரஷ்யால வளமையா இருந்த ஒரு சிஸ்டம்.
இந்த சிஸ்டமும் பெரிய அளவு பின்னடைவ ரஷ்ய படைகளுக்கு குடுத்துச்சு. அந்த தியரிய மாத்துனார்கள். மத்த நாடுகள் மாரி நம்மளும் இங்கேயே உட்கார்ந்து உத்தரவு போடலாம். தளபதி இங்கேயே உட்கார்ந்து வேலை பார்க்கட்டும் அப்படின்னு. அதுல நெறைய பேக் ஃபயர் வந்துச்சு. புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணனால, இத அந்த காலங்கள்ல விரிவா பார்த்திருக்கோம். திருப்பி இங்க பார்க்க தேவையில்ல. அந்த மாரி ஒரு பெரும் பிரச்சனை வந்துச்சு. இப்ப அதற்கு ஈக்குவலா அத காட்டிலும் கொஞ்சம் வலுவாவே உக்ரைனுக்கு டபுள் மடங்கா ஒரு 3, 3 1/2 வருஷம் கழிச்சு நம்ம பயலுக திருப்பி தந்திருக்காய்ங்க அப்படின்னு தான் இப்ப பெரிய அளவுல பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, பயங்கரமான தாக்குதல் 3ஆ பிரிச்சுட்டார்கள். ஒண்ணு யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகள்ல தாக்கி முன்னேறி போறது. அதுக்கடுத்து வீணா போன ஜெலன்ஸ்கியோட மைலேஜே இல்லாத தாக்குதலுக்கு பதில் தாக்குதல். அது உக்ரைனோட எனர்ஜி டிவிஷன் ஆகட்டும், அதுக்கடுத்து முக்கியமான பங்கர்கள், ஆட்கள், ஒடிசா போன்ற துறைமுகத்தை நோக்கி முன்னேறுறக்கு அடுத்த கட்ட இலக்குகள நோக்கி முன்னேறுற தாக்குதல் அப்படிங்கிறது 2வது கட்ட. இந்த 2யுமே ஒரே நேரங்கள்ல பண்றார்கள். 3வது கட்டம் தான் ஹைலைட்டு. முக்கியமான தளபதிகள் இருக்கக்கூடிய படைகள். அத மட்டுமே குறி வச்சு மேப் பண்ணி டிக்கெட்ட கிழிச்சு தர்றது. அதே மாரி அந்த முக்கியமான படைகளோட சப்ளை செயின பெரிய அளவு டிஸ்டர்ப் பண்றது. காரணம் உக்ரைன பொறுத்தவரையும் ஏகப்பட்ட படை அணி இருக்கு அப்புட்னால அம்புட்டு ஆக்டிவ் கிடையாது. எல்லாம் தப்பிச்சு ஓடுற ஸ்டேஜ்ல இருக்காய்ங்க. இந்த லிஸ்ட்டு ரஷ்யா கையில மாட்டிக்கிச்சு. அதுல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள், எந்த படைப்பிரிவு, அந்த படை எங்கிட்டு மூவ் ஆகுது, யார் தளபதி, இந்த பர்ட்டிகுலர் லிஸ்ட்ட ஸ்மெல் பண்ணிட்டார்கள். இவர்களுக்கான பேக்கப்ப தட்டுறது. இவர்களையே தட்டுறது. இப்படி இந்த 2 விஷயத்த செய்கிறார்கள். உக்ரைனுக்கு இது பெரும் தலைவலிக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. ரஷ்யாவுக்கு எப்படி ஆரம்ப காலத்துல தலைவலியோ, அத காட்டிலும் 100 மடங்கு ஜாஸ்தியா. ஏன்னா இங்க படைகள்ல 100ல 50 பேர் ஆப்சென்ட் ஓடி போறாய்ங்க. மீதி 50 பேர் தான் தாக்கு பிடிக்கிறார்கள். அந்த 50 பேர் லிஸ்ட்டையும் தட்டி தூக்கி ரஷ்யா இப்ப சம்பவத்த பண்ண ஆரம்பிக்குது. வேகமா டிக்கெட்ட கிழிச்சு குடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுலருந்து தப்பிக்கவே முடியுதில்ல. அடுத்த கட்டமா இவர்கள் சப்ளை செயின் ஓரளவுக்கு தளபதிய சேவ் பண்ணிட்டாய்ங்க. படையணி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னாலும் சப்ளை செயின பிரேக் பண்றார்கள். அதுக்கப்புறம் ரஷ்ய படைகள் முன்னேறுறத அவர்களால தடுக்க முடியாது. அவர்கள சுத்தி வளைச்சு தாக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்தரலாம். இப்ப போச்சா, அடுத்த கட்டமா இவர்களோட முக்கியமான அசட்டா இப்ப எத வச்சு வம்பிழுக்குறாய்ங்க? இந்த ட்ரோனுங்கள வச்சு தான். இதோட டிப்போவாகட்டும், மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்ல உள்ளுக்குள்ள வரக்கூடிய சப்ளை செயின் ஆகட்டும், இதுகள கட்டம் கட்டி தூக்குறார்கள். அதே மாரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு 500 ட்ரோன விக்கும்போது புடிச்சு புட்டாய்ங்க. அமெரிக்கா ஸ்மெல் பண்ணி தட்டி தூக்கிருச்சு ஆள அப்படின்னு. அதே மாரி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கார்கள். அவர்களுக்கான ஒரு சேஃப்டி ரூட்டை ரஷ்யா வழிவகுத்து குடுக்குது. இந்த 3 ட்ரிகர்களும் பெரிய அளவு உக்ரைனுக்கு தலைவலிய குடுக்குது. இதுலருந்து தப்பிக்கணும்னா எங்கிட்டு ஓடுறது? அமெரிக்கா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா கையெழுத்த போட்டு போயான்ருவாய்ங்க. ஐரோப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா, "இருடா கிரீன்லாந்து விவகாரமே முடியல. நீ வேற உன் பங்குக்கு" அப்படிங்கிற மாரி அவர்களும் சலிச்சுக்குவார்கள். இப்ப எங்க தான் போய் முடிக்கிறது? இப்ப முழுக்க முழுக்க ஜெலன்ஸ்கி அவரே தான் சிந்திக்கணும். அவரே தான் செயல்படணும். தலைவனுக்குள்ள ஒரே கெட்ட பழக்கம் சிந்திக்கவும் முடியும், செயல்படவும் முடியும். அது பூரா ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ட நிறைக்க தானே ஒழிய, உக்ரைன காப்பாத்துறக்கு அவர் மூளை சத்தியமா உதவாது. அவரையே அறியாம தூக்கத்துல முடியுமா? முடியாதுன்ட்டாய்ங்க. சரக்க போட்டு மனுஷன் போதையில முடியுமான்னு கேட்டா, அதுவும் முடியாதுன்ட்டாய்ங்க. எதுனாலும் இப்ப உள்ள ஸ்டேஜ காட்டிலும் டபுள் மடங்கு ஆக்டிவா போய் ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்க்கு தான் அவரு போவாரே ஒழிய, மெயின்லேண்ட் உக்ரைனுக்கு வரவே மாட்டாருன்ட்டாய்ங்க. நல்ல ஆள தேர்ந்தெடுத்திருக்கீங்கடா. அது சரி உங்களோட போதாத காலம் இவர்ட்ட மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் எத்தன வருஷம் பின்னோக்கி போறீங்களோ போங்க. அண்ணன் அமெரிக்கா பட்ட நாடு விளங்கவே விளங்காது. அண்ணன் அமெரிக்கா அங்க உள்ள கனிம வளத்த வருஷக்கணக்குல உட்கார்ந்து சுரண்டி எடுத்து விப்பேங்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏது எதிர்காலம்? வெள்ளை மாளிகை தான் சொல்லணும். அவனுங்களுக்கு எதிர்காலம் இருக்கா? இல்லையா? அப்படின்னு. நம்மாள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது என்னடா தேசபக்திக்கு வந்த சோதனை அப்படின்னு. தை பொறந்து வழி பொறந்துருச்சு நண்பா. ஆனா அது பூரா உங்க கையில தான் இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் முதலாளி அப்பப்ப மறந்துடுறாரு. அதனால அத எதிர்பார்க்காதீங்க. நீங்களே தேசபக்தின்னு டைப் பண்ணி வந்து பாருங்க. தினமும் வீடியோ வந்துரும். வீடியோ வராட்டி அப்படின்னு கேட்கக்கூடாது. வீடியோ வராதுன்னு வந்து சொல்லவா? சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு திட்டக்கூடாது. மறுபடியும் சொல்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலக அரசியல பக்கத்து வீட்டுக்காரன் கதை மாரி, நம்மள திட்டுற மேனேஜர வறுத்து எடுக்கிற கதை மாரி கேட்கணும்னு உங்க நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டா, நம்ம சேனல கை காட்டுங்க. உங்களோட சொந்த கதை, சோக கதை இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. செய்திகள்ல இடைச்சொருகல்களா சொல்றதுக்கு வாய்ப்புகள் வரும். வரும்போது தான் சொல்லுவேன். கேரண்டி, வாரண்டிலாம் என்ட்ட கேட்கக்கூடாது.
அடுத்து தலைவன் கிரீன்லாந்து விவகாரத்துல அடுத்த கம்ப சுத்தி இருக்காரு. அதை விரிவா அடுத்து வந்து பார்ப்போம்.